ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வச்சு இந்த சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்குன்னு செலவு பண்ணது பார்த்தா வெறும் 30 rupees தான். என்னென்னா இந்த ஒயரும் ப்ளக் பாயிண்ட்டை மட்டும்தான் வாங்கினேன் நான். இந்த சுவிட்ச் பாக்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சுவிட்சு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே சவுண்ட் வருது, பக்காவாக ஒர்க் ஆகும் போல் இது. அதே போல் 5 பின்னு, இன்னொரு 5 பின்னு, இன்னொரு சுவிட்சு கரெக்டாக ஒர்க் ஆகுது. பாக்ஸ் எதுவும் நான் வாங்கலை, லைன் டைஸ் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். 2 மீட்ரு ஒயரு. ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிறது பழைய பொருளை தான் ரீயூஸ் பண்ண போகிறேன். ப்ளக் பாயிண்ட்டு அவ்வளோதான். இதை வச்சு அப்படியே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதுவே ஏற்கனவே நான் தெர்மாக்கோல் கட்டரை எடுத்து வச்சுருக்கேன். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்க போகிறீங்க. ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது 5 பின் ஃபிட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் சால்ட்ரிங் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் எல்லாத்தையும் இது போல் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது வச்சு லைட்டாக வைக்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ஹோல்ஸ் மிஸ் ஆகாமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இது போல் ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயரிங் பண்ணலாம். இது போல் முறுக்கிட்டு அடிச்சு விட்டுக்குங்க. உள்ள பிளாஸ்டிக்கோடு உள்ளே போகட்டும், ஏன்னா அப்போ தான் க்ரீப்னஸாக நல்லா டைட்னஸாக இருக்கும். அப்புறம் இது மாதிரி ரோஸ் கலர் ஒயரை நான் 2 பீஸ் திருக்கி எடுத்துட்டேன். வளைச்சிட்டு இந்த கீழ் சைடு இருக்கு இல்லையா, சுவிட்சில் கீழ் சைடு இருக்கு இல்லையா, அந்த கீழ் சைடில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. பாயிண்டில் இன்னொரு பின் வருது இல்லைங்களா, மொத்தம் 2 பின்னு ப்ளஸ் இது பூமி எர்த்துன்னு சொல்லுவாங்க. இது போல் ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ் கலர் ஒயரு நம்ம ப்ளஸ் வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நீட்டு கட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சுவிட்சுக்கும் ஏன்னா இதுதான் இன்னர் லைன். ஆல்ரெடி நம்ம ஒயரில் இருக்கிற இன்னர் லைனை இந்த லைனையும் ஒன்றா சேர்த்து முறுக்கிப்போம். உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கம்பி மட்டும் உள்ளே போகிற மாதிரி பண்ணிப்போம். ஒரு லைன் தூக்கி இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு இடத்து மட்டும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணால் முடிஞ்சிச்சு. 2த்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி முறுக்கி இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் அந்த ஒயர் போகிறதுக்காக ஒரு சின்னதாக ஹோல் ஒன்று போட்டுப்போம், ஒரு முடிச்சு ஒன்று போட்டுப்போம். ஏன்னா ஃபுல்லாக இழுக்கும்போது வெளியே வரக்கூடாது இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை கட் பண்ணிப்போம் 2 சைட்லையும். ஆப்போசிட் சைட்லேயும் 2 சைட்லையும் ஆல்மோஸ்ட் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தள்ளிங்க. இந்த காடியில் இப்படி வச்சு இப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். லைட் எரியுது இதுங்களா, இது 8. இதே போல் இது 8, இது 8, இது மெயின். ஆஃப் பண்ணி பார்த்துருவோம். தெரியுதுங்களா, ஓகே. சார்ஜரை வச்சு செக் பண்ணுறோம். பொறுமையாக போடுங்க, ஏன்னா இது ரொம்ப பழசு. பாக்ஸ் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சார்ஜு ஏறுது. ஒயரை உள்ளே தள்ளி வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் காடி எடுத்து இது பண்ணிப்போம், தொலை போட்டுப்போம். ஓகே, இந்த காடி எதுக்குன்னா இது மாதிரி சுற்றி பாக்ஸ்குள்ளார வச்சு பாக்ஸை மூடிடலாம். பாக்ஸை எப்படி ரெடி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்த்தோம்.